கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு தேவதாசர் மூலமாக கொடுத்ததான அந்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும் என்று நாம் ஒரு விளைச்சலை குறித்து, ஒரு கல்லுகளில் இருந்து விளைகிற ஒரு விளைச்சலை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அது ஒரு விலையேற பெற்றதான ஒரு கல்லாக இருக்கிறது. அது இந்திர நீலம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஆங்கிலத்திலே அது சஃபயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானது நம்முடைய வேதாகமத்திலே வருகிற எல்லா இடங்களிலும், ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்திர நீலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 24:10 மட்டும்தான் அது நீலக்கல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சஃபயர் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அது நீலக்கல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லா இடங்களிலும் வேதாகமத்திலே அது இந்திர நீலம் என்று தான் நாம் வாசிக்கிறோம். இப்ப இன்றைய தினத்திலே ஆண்டவர் இந்த இந்திர நீலத்தை குறித்து நமக்கு கொடுக்கிறதான ஆவிக்குரிய ரீதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை நாம் இந்த இந்திர நீலத்தின் மூலமாய் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இந்திர நீலம் கல்லானது எதற்கு உபயோகப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிலே தேவன் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை வனாந்திரத்திலே நடத்தின போது ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கவும், ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் வஸ்திரங்களை உண்டாக்கவும் மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே அங்கே செய்யப்பட்டதான சில காரியங்களிலே இந்த இந்திர நீலமும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக, அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்ம ராகமும் புஷ்ப ராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நியாயவதி மார்பதக்கத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த மார்பதக்கத்தில் 4 பத்திகளை உண்டு பண்ணி அதிலே இந்த விலையேற பெற்ற கற்களை பதிக்க சொல்லுகிறார். அவைகளை பதிப்பாயாக பொன்னினாலே அவைகள் பதித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி, பதிக்கத்தக்க ஒரு கல்லிலே இந்த இந்திர நீலமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது 2ஆம் பத்தியிலே அது இணைக்கப்பட வேண்டும். அந்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ என்று 4 ரோஸ் வைத்திருக்கிறார். அந்த முதல் பத்தியில் இருக்கிற கற்கள் 2ஆம் பத்தியில் இருக்கிற கற்களிலே இந்திர நீலமும் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை அவர்கள் செய்து முடித்ததை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மார்பதக்கத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 28:30. நியாய விதி மார்ப்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தின் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நியாய விதி மார்ப்பதக்கம் எதை குறிக்கிறது? அதிலே பதிக்கப்பட்ட இந்த 12 விதமான கற்கள் எதை குறிக்கிறது? அந்த 12 விதமான கற்கள் 12 கோத்திரங்களையும் குறிக்கிறதாக இருக்கலாம். அதைதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நகரத்தின் அஸ்திபாரங்களிலே இப்படிப்பட்ட கற்கள் அங்கே பதிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலும் 2வது இந்திர நீலம் என்று சொல்லி அங்கே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நகரத்தின் அஸ்திபாரங்களிலே அது 2வது கல்லாக இந்த இந்திர நீலம் அங்கே பதிக்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும்போது இது ஒரு ஆசாரியனுடைய நியாய விதி மார்பதக்கத்திலே. மார்பதக்கம் என்று சொல்லும்போது மார்பகத்தை மூடுகிறதான ஒரு காரியம். நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தீங்கு நாளில் சத்ருவின் எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 6:14 நாம் வாசிக்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லி. ஆவிக்குரிய மார்க்கவசம் என்பது நீதி என்னும் மார்க்கவசம். ஆனால் அன்றைக்கு ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு மார்க்கவசம் என்ன? அந்த மார்பதக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நியாய விதி. அது அந்த கோத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்ததான நியாய விதிகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்திலே அந்த ஜனங்களுக்காக நிற்கிறதான ஒரு காரியம். அதிலே இந்த ஊரீம் தும்மீம் என்பதை அவர்கள் பதித்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. அப்படியானால் அந்த ஊரீம் தும்மீம் என்பது தேவ சித்தம் வெளிப்படுகிற காரியமாக அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அந்த மார்பதக்கம் முதலாவது அது 2ஆம் பத்தியிலே அந்த இந்திர நீலம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கும்போது அது தேவ சன்னிதானத்திலே அந்த 12 கற்கள் அந்த 12 கோத்திரத்தாரை நினைவு கூறுது. ஏபோத்திலே 12 பெயர்களும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மார்பதக்கத்திலே இருக்கிறதான அந்த கற்களிலே 12 கற்களும் அந்த இஸ்ரவேல் புத்திரரின் அந்த 12 கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்ததான எல்லா நியாய விதிகளையும் ஆண்டவர் அங்கே நினைவு கூறும்படியாக தேவ சமூகத்திலே ஆசாரியன் போய் நின்று இந்த ஜனங்களுக்காக அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் நமக்கு மத்தியஸ்தர். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்னே அவர் சென்று விட்டார். அவருடைய சரீரமாகிய திரையின் வழியாக நாம் யாவரும் கிருபாசன தண்டைக்கு வரும்படியாக அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை பிதாவினிடத்திலே ஞாபகப்படுத்தும்படியாக அவர் அங்கே சென்று விட்டார். அவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார், இது என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய இரத்தத்தினாலே நான் அவர்களை கழுவி விட்டேன் என்று பிதாவினிடத்திலே பரிந்து வீசிக் கொண்டிருக்க. ஆனால் அன்றைக்கு ஆசாரியர்கள் தான் இந்த 12 கோத்திரத்திற்காக இந்த இந்திர நீலம் அந்த 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அது 12 கற்களிலே ஒன்றா இருக்கிறது. அப்படி நாமும் கூட பதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இருக்கிறோம். அவருடைய மார்பிலே பதிக்கப்பட்டவர்களாய் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், அவர்
தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்ததினாலே நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். பிதாவின் இடத்திலே நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஞாபகப்படுத்திருக்கிறோமோ இல்லையோ, நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோமோ இல்லையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சன்னிதானத்தில் எப்பொழுதும் இரவும் பகல் உறங்காமல் தூங்காமல் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு நம்மை அவருடைய இருதயத்திலே அவர் பதித்து வைத்திருக்கிறபடினாலே அவர் பிதாவின் இடத்திலே நம்மை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று. ஆனால் இந்திர நீலம் முதலாவது அது மார்பதக்கத்தில் இருக்கிறதான முக்கியமான ஒரு கல். அது எதை குறிக்கிறது? அது மார்பதக்கத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறார், நம்மை பதித்து வைத்திருக்கிறார். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறினோமோ அன்றையிலிருந்து நாம் அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அந்த மார்பதக்கம் அடுத்தது என்ன கூறுகிறது? அதில் ஊரீம் தும்மீம் என்பவைகள் அதிலே இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? அது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆரோனோடு மோசையோடு பேசுவது இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக தான். தேவ சமூகத்திற்கு அவர்கள் செல்லும் போது தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறதற்கு அந்த மார்பதக்கம் உபயோகப்படுத்தப்படும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த இந்திர நீல கல்லாய் நாம் பதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மட்டுமே தான் நாம் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள், நாம் அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டவர்கள் என்றால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசர்களாய், அவருடைய இருதயத்துக்கேற்ற தேவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் நாம் அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டு என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னாரே, அதுபோல நம்மை குறித்தும் சாட்சி சொல்லத்தக்கதாக தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரமும் தேவ சித்தம் நிறைவேற்றினாரா? இல்லை, அநேக நேரங்களிலே தவறினார். அவரும் ஒரு மனுஷன் தானே, ஒரு ராஜாவா இருக்கலாம், ஒரு மெய்ப்பனா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவனும் மனுஷனாய் இருந்தபடினால் தவறினான். ஆனால் தவறும் போது கர்த்தர் அவனை உணர்த்தின போது உடனடியாக அதிலிருந்து வெளியிலே வந்து தேவனோடு கூட சஞ்சரிக்க தன்னை அப்படியே முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு தேவதாசன். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி. தேவனுக்கு சுத்தமில்லாமல் அவனுடைய படை வீரர்களை அவர் எண்ணினார். அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பினார். உடனே தேவ சமூகத்தில் போய் விழுந்து அழுகிறான், ஆண்டவரே, நான் தானே பாவம் செய்தேன், என்னை அல்லவா நீர் தண்டிக்க வேண்டும், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அப்பொழுது கூட பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாய் அங்கே ஒரு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாய் அந்த தாவீதின் வம்சத்திலே வந்தார். தாவீதை நேசித்தார். அப்படியானால் நம்மை கொண்டு இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இவர்கள் என்று. அதுபோல நாம் வாழ்வதற்கு தான்
இந்த இந்திர நீலம் அந்த நியாய விதை மார்பதக்கத்திலே பதிந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடு அல்ல. இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடு அல்ல. எதற்கு ஈடு அல்ல? முந்தின வசனங்களை நாம் வாசித்தால்தான் அதனுடைய அர்த்தம் விளங்கும். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும் என்று சொன்னான். அந்த இந்திர நீலம் விளையும் கல்லின் ஒரு மூலப்பொருள் என்ன? அது ஞானம், அது புத்தி. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. எதுவுமே ஈடல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை விலையுயர்ந்த கற்கள், விலையுயர்ந்தவைகளை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. அவைகள் எல்லாம் அதற்கு ஈடு அல்ல. 18ஆம் வசனம் சொல்கிறது, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலாம் ஞானத்தின் விலை உயர்ந்தது. ஹல்லேலூயா. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. எதுவுமே நிகர் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார். இந்த இந்திர நீலம் இரண்டாவது குறிக்கிறது என்னவென்றால் ஞானம். ஞானம் ஞானம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் தான். ஆனால் அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இது அந்நாளின் ஜெபம், நன்றி கூறுதலின் ஜெபம். சாமுவேல் பிறந்த பின்பு அவனை கொண்டு வந்து தேவாலயத்திலே விட்டு தேவ சமூகத்திலே நன்றி கூறி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே அந்த அந்நாள் சொல்லுகிற வார்த்தைகள். இனி மேட்டுமையான பேச்சை இனிமே யாரும் பேசாது. எவ்வளவு காலம் அந்நாளை குறித்து எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு இழிவான பேச்சுகள். தங்களையே மேன்மையுள்ளவர்களாய் மேட்டுமையாய் நினைத்து கொண்டிருந்த அநேகர் அவளை சூழ்ந்திருந்தார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதரும், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். இந்த ஞானத்தை கண்டறிய இந்திர நீலத்துக்கு அது ஒப்பு அல்ல. கர்த்தர் அவர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தமானவை. அவர் செய்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் யதார்த்தமானவைகளாயிருக்கும். அது நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் யதார்த்தம், அதுதான் நிஜம், அதுதான் நடக்க வேண்டியது.
ஆனால் நாம் நம்முடைய நினைவுகளிலே இது இப்படி இருக்கலாகாது என்று நினைக்கிறோம். அது மனுஷனுடைய ஞானமாயிருக்கிறது. மனுஷனுடைய ஞானமாயிருக்கிறது. ஆண்டவர் ஞானத்தை இந்த பெசலேலுக்கு கொடுத்தார் என்று நம் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பெசலேலுக்கு அவனோடு கூட இருந்ததான எல்லா தேவ ஜனங்களுக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான ஒரு விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தேவ ஆவியும் அவர்களோடு கூட இருந்தது. ஞானி வழியிலே சிறந்த ஞானி சாலமோன் ஞானி. அவனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு ராஜஸ்திரீகள் ராஜாக்கள் வந்தார்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 10:24 சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை, தேவன் ஞானமுள்ள தேவன் கர்த்தர், அவரே ஞானமுள்ளவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் அதை நாம் வாசிக்கிறோம். அவரே ஞானம், அவரே ஞானமா இருக்கிறபடினா அவர் கொடுக்கிற ஞானம் நம்மை எங்கே கொண்டு செல்லும்? தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அவனை தேடி வந்தார்கள். சேபாவின் ராஜஸ்திரீ இன்னும் பல தேசத்தார். சேபாவின் ராஜஸ்திரியை குறித்துதான் அதிகமாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் சரித்திரத்தின்படி உலக தேசத்தார் அனைவரும் இப்படி ஒரு ராஜா ஏற்பட்டிருக்கிறானாமே, தாவீதின் ஒரு பிரபலத்தை காட்டிலும் சாலமோனின் பிரபலம் அதிகமாயிருந்தது. அது எதனால் தெரியுங்களா? அது தாவீதினால் தான். தாவீதின் நற்குணங்கள், தாவீதின் கீழ்ப்படிதல், தாவீதின் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம், அதெல்லாம் தாவீதுக்கு இருந்தபடினால் தேவன் அவருடைய குமாரனாகிய சாலமோனை ஆசீர்வதித்தார். இந்த ஞானமும் அவன் கேட்டுதான் கர்த்தர் கொடுத்தார். தாவீது கட்ட முடியாத ஆலயத்தை சாலமோன் தான் கட்டினான். ஆனால் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது அவனுடைய பிதாவிற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களில். அந்த பிதாவாகிய தாவீதை நேசித்ததினால ஆண்டவர் தாவீதின் வம்சத்திலே வர வேண்டுமானார் சாலமோனின் நாட்களிலே அவனுக்கு பின்பு அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டாலும் தாவீதின் நிமித்தம் ஒரு கோத்திரம், அந்த யூத கோத்திரத்தை கர்த்தர் இந்த தாவீதின் வம்சத்துக்கு தாவீது நிமித்தம் அநேக ராஜாக்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். நீ துன்மார்க்கனாய் நடந்து என் ஜனங்களை தீய வழிக்குள் நடத்தினாய், ஆனால் நான் தாவீதின் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த சிங்காசனத்தை உனக்கு பின்வரும் சந்ததிக்கு கொடுக்கிறேன் என்று சபிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தாரும், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து தேவ துரோகம் பண்ணினவனாயிருந்தார், தாவீது நிமித்தம்தான் அந்த வம்சம் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். சாலமோனுக்கு அருளின ஞானமும் அது தாவீது நிமித்தம் தான். உம்முடைய வாக்கினால் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதை உம்முடைய கரத்தினால் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினீர் என்று சொன்ன. இப்ப யாருக்குதான் கொடுக்கப்பட்டது வாக்கு தத்தம்? தாவீதுக்கு தான். அப்படியானால் இன்றைக்கு பெற்றோராய் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிற
ஒரு பெரிய சொத்து இந்த கர்த்தர் என்ற ஞானம். கர்த்தரே ஞானம் உள்ளவர், அவரே ஞானம். அவரை தான் நாம் வைத்து விட்டு போகணுங்க. வீடு வாசல் பொண்ணு பொருள் இதெல்லாம் பிள்ளைகள் நிறைய இருந்தா நல்லா அடிச்சிட்டு சண்டை போட்டு ஜெயிலுக்கு பாதி பேரும் போவாங்க, சாவாங்க பாதி பேர். ஆனால் இந்த ஞானத்தை வைத்து விட்டு போனார். 1 கொரிந்தியர் 1 30-31 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அன்றைக்கு தாவீதை மீட்டு தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை 2 மடங்காய் சாலமோனுக்கு கொடுத்ததின் நோக்கம் என்ன? ஆண்டவர் குறித்து மேன்மை பாராட்டின தாவீதுக்கு தான் அந்த ஞானம் உரித்தாக வேண்டும். ஆனால் அது தொடர்ந்து அவனுடைய சந்ததிக்கு போகணும். ஆனால் கடைசி காலத்திலே வாழுகிற நாம் இந்த ஞானத்துக்கு நிகர் அல்ல இந்த இந்திர நீலம். இந்திர நீலம் 2வது குறிக்கிற காரியம் ஞானம். இந்த ஞானத்தை நாம் எங்கிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனே ஞானமா இருக்கிறபடினால் அவரிடத்திலிருந்து தான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 1:27 ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலக ஞானிகளை வெட்கப்படுத்து. உலகத்துல ஞானம் கிடைக்குது, அவங்களுக்கு அறிவு கிடைக்குது, படிக்கிறாங்க, எல்லாம் கிடைக்குது. ஆனா தேவ ஞானம் அது தேவ பிள்ளைகளுக்கு தான் உரியது. நாம் ஒருவேளை பார்க்க ஒரு பைத்தியங்களை போல இருக்கலாம், ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறபடினால் பைத்தியமான நம்மை உபயோகப்படுத்தி ஞானிகளை வெட்கப்படுத்துவாருங்க. உலக ஞானிகள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியாரையும் உயர்த்துவார். நம்முடைய சந்ததிக்கு நாம் வைத்து போகிற ஒரே ஒரு பொக்கிஷம் இந்த கர்த்தர் என்ற ஞானத்தை தான். இந்திர நீலம் 2வது குறிக்கிறதான ஒரு காரியம். கர்த்தரே ஞானம், அவரே ஞானம். அவரே நாம் நாடி தேடி பிடித்து அவரையே நாம் நம்முடைய சந்ததியாருக்கு வைத்து விட்டு போக வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நடக்கிறதான இந்த யுத்தங்களை பார்க்கும்போது பெற்றோர் மரித்த பின்பு பிள்ளைகள் அந்த ஸ்தானத்திற்கு வரலாம். ஆனால் அவர்களுடைய காலம் எவ்வளவு காலம் என்று தெரியாது. கர்த்தருடைய ஞானத்தோடு கூட இந்த உலகத்திலே இருந்தால் நித்திய ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்ட போரிலே மறிக்கலாம். எங்கு வேண்டுமானாலும் நாம் மறிக்கலாம், எது நிமித்தமாகவும் நாம் மறிக்கலாம். ஆனால் மறிக்கும் போது நாம் வைத்து விட்டு போகிற ஒரே ஒரு சொத்து ஞானம். கர்த்தரே ஞானம். அவரை நாம் வைத்து விட்டு போவோமானால் நம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சந்ததியாருக்கு அதை வைக்கும்படியாக அது அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். சனிக்கிழமை அன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஜெப கூடுகை இருந்தது. அதிலே ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் சொன்ன சில காரியங்கள், தேவனிடத்தில் இருக்கிறதான அந்த மனதுருக்கம் தான் அது நமக்கு வரும்போது நாம் ஏழைகளுக்கு இறங்க ஊழியம் செய்யவே நம்மாலே முடியும் என்று. ஆண்டவரிடத்தில் இருந்த அந்த மனதுருக்கம், சாந்தம், மனத்தாழ்மை, அதை தான் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு மனம் மேட்டிமைதான் இன்றைக்கு தழைத்து ஓங்குகிறது.
அது ஊழியமானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, வீடுகளிலே சில வீடுகளிலே ஆணாதிக்கம், சில வீடுகளிலே பெண்ணாதிக்கம், இரண்டும் இருக்கிறது குடும்பங்களில். அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கையினால் ஒரு புல்டோசரா, ஒரு ஜேசிபியாய் மாறிவிடுகிறாள். அப்படியானால் ஞானத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்திர நீலம் கூட அதற்கு ஒப்ப அல்லவா? எவ்வளவு பெரிய கற்களை ஆண்டவர் அந்த யோபு 28ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற வேளையிலே ஞானம்தான் முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் அவரே ஞானமா இருக்கிறபடினா அவரை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருந்து அவரை நம்முடைய சந்ததியாருக்கு கொடுத்து விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் எதையாவது வைத்து விட்டு போக வேண்டும் என்றுதான் பெற்றோர் பிரயாசப்படும். நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாசலோட நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெண்ணை பார்க்கிறோம், மாப்பிள்ளையை பார்க்கிறோம். எதற்கு? நல்ல குடும்பம் அமைக்கணும், அந்த பிள்ளைகள் நல்ல வாழணும், சந்தோஷமா வாழணும். இதெல்லாம் செய்கிற பெற்றோர். கர்த்தரே ஞானம். இந்த ஞானத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போவோம். நாம் சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனா சொல்லிக்கிட்டே இருப்போம். உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நீ படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், வழியிலே நடக்கும் போதும், உட்காரும் போது, என்ன செய்தாலும் சொல்லிக்கொண்டே நமக்கு வாய் வலிக்காம நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லி 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 அவர்கள் ஒரு நாளிலே அதை உணர்ந்து கொள்வார்கள். ஒருவேளை நாம் மறித்த பின்பு கூட உணரலாம், உணரட்டுமே, எப்படியோ உணர்ந்து பரலோகத்துக்கு வந்துடணும் எல்லாரும். அதுதான் நம்முடைய பாக்கியமாய் கருத வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், இந்த இந்திர நீலம் நியாய விதி மார்பதக்கத்தில் இருக்கிறது. இரண்டாவது, இந்திர நீலம் ஞானத்துக்கு ஒப்பல்ல. இந்திர நீலம் ஞானத்திற்கு ஒப்பல்ல. மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், என்னை மிகவும் அந்த வசனம் கவர்ந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இது யாரை குறிக்கிறது என்று சொல்லி நாம் கணிக்க முடியுமா? முந்தின வசனம் தீரு ராஜாவை குறித்து புலம்பி என்று போடப்பட்டிருக்கிறது. தீரு ராஜாவை குறித்தும் இந்த வார்த்தைகள் எழுத்தின்படியாக சொல்லுகிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வார்த்தைகள், இந்த அதிகாரமானது லூசிபரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் இந்த லூசிபரை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அதை எடுத்துக்கொள்ள முடியும். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இந்த தீரு ராஜா இருந்தவன் அல்ல. எழுத்தின்படியாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் யாருங்க? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்த விதம் நமக்கு தெரியும்.
ஆனால் அவனை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறதை பாருங்களேன். அவன் எந்த வகையிலே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தான் என்பதை நாம் யாவரும் அறிவோம். அது சர்ப்பத்தின் வடிவிலே அவன் உள்ளே நுழைந்தான். ஆனால் அவன் எப்படி அலங்கரிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும்போது, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்க பச்சை, கோமேதகம், எஸ்தி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்டவன். அவன் தேவ சன்னிதானத்தில் இருக்கும்போது அவன் ஒரு வர்ஷிப் லீடர், ஆராதனை செய்கிறவன். அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன? அவனுடைய சிறகுகளிலே இருந்ததான இந்த அவனை மூடிக்கொண்டிருந்ததான இந்த மாணிக்கம் முதலிய விலையேற பெற்ற கற்கள் தான் அவனுடைய சிறகுகளே இருந்தது. அதை அவன் அசைத்து பாடும்போதே அது இசைக்கருவிகளுக்கு ஏற்ற ஒரு சப்தத்தை உண்டு பண்ணும். அப்படி இருந்த அவன்தான் கீழே தள்ளப்பட்டான். எது நிமித்தம்? அவனுக்கு உண்டான பெருமை நிமித்தம், அவனுக்கு உண்டான அகந்தை நிமித்தம். அவன் தேவனுடைய சிங்காசனத்தை போய் எட்ட வேண்டும் என்று அவன் இருந்ததினாலே இந்த இந்திர நீலம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அவனுடைய வெளி வேஷமாகத்தான் இருந்தது. உள்ளில் அவன் வஞ்சிக்கிற சாத்தானாயிருந்தான். தேவ சமூகத்தில் இருக்கும் போதே அவனுக்கு அந்த அகந்தை, பெருமை இதெல்லாம் இருந்ததினாலே அவன் ஒரு வஞ்சகன், அவன் ஒரு பொய்யன். அப்படித்தான் தேவ சன்னிதானத்திலேயே இருந்தான். இது எதை குறிக்கிறது? வெளித்தோற்றத்தில் தேவ பிள்ளைகளைப் போல, ஆவிக்குரியவர்களைப் போல ஒரு வேஷத்தை தரித்தவர்களா. கடைசி காலத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவினிடத்திலே, நீ ஜாக்கிரதையாயிரு, கடைசி காலத்திலே எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று 2 தீமோத்தேயு 3:5 சொல்லுகிறார். கடைசி நாட்களின் அடையாளங்கள் வேஷம் தரித்து இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நடமாடி கொண்டிருக்கிறார். வேஷம் தரித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏனென்றால் அவர் இருதயத்தின் ஆழத்தை நோக்கி பார்க்கிறவர். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறவர். மனுஷன் நமக்கு பக்கத்துல வந்தா கூட அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளால கணிக்க முடியாது. அதுக்குதான் இந்த கடைசி காலத்திலே நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆவியின் வரம், ஆவிகளை பகுத்து அறிகிற வரம். என்னோட பேசுகிறவர்கள், அது போன்ல பேசினாலும், தூரத்திலிருந்து பேசினாலும், அருகாமையிலிருந்து வந்து பேசினார், இவர்கள் யார் என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும். இந்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி காலத்திலே. இல்லையானால் நம் கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்திலே சிக்கிக் கொள்வோம். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 7:15, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், வஞ்சிக்கிறவர்களாய் நம்மிடத்திலே வருவார்கள். அவர்கள் வெளி வேஷம் ஆடுகளை போல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஓநாய்களுக்குள்ளே நான் ஆடுகளை
அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன். அப்ப எதுங்க நிறைய இருக்கும்? ஆடுகளுக்குள்ளே ஓநாய்கள் தான் இருக்கும் நிறைய. கண்டுபிடிக்கணும் நம்ம எது ஆடு எது ஓநாய். ஆட்டு தோலை போத்திட்டு எது வந்திருக்கு? அன்றைக்கு ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியல. குழந்தையில இருந்து பெற்று வளர்த்து அவங்க சத்தத்தை கேட்டு, சத்தமோ யாக்கோவின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். அவ்வளவு ஏமாந்தவரா? சட்ட வாசனை மட்டும், வயல்வெளியின் வாசனை நல்லா இருக்குது, ஆனா குரலோ யாக்கோவின் குரல். கண்டுபிடிக்க முடியல. கடைசி காலத்திலே வந்திருக்கிற நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் நாட்களாக இருக்கிறது. மத்தேயு 10:14 நாம் வாசிக்கும் பொழுது 16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆட்டு தோலை போர்த்து கொண்டு இந்திர நீலம் மூன்றாவது எதை குறிக்கிறது? தேவனுடைய தோட்டமாகி ஏதேனிலே இருந்தவன் இவைகளை வைத்திருந்தான். ஆனால் அவன் உள்ளமோ எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கு. அது ஓநாய்களின் அனுபவம். அது ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்களின் அனுபவம். இதற்கு நமக்கு என்ன வேண்டுமாம்? 2 காரியங்கள் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும், தந்திரம் உள்ளவர்கள் அல்ல. சர்ப்பத்துக்கு பல குணாதிசயங்கள் உண்டு. அதிலே உண்டு வினா உள்ளது. பல மைல்கள் தூரத்திலே காலடி சத்தம் கேட்குமாம். அதுக்கு காது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா உடம்பு முழுவதும் அதால அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த சத்தம் தரையில படுகிறதுனால பல மைல்களுக்கு முன்னாலே அது அறிந்து கொள்ளுமா என்ன வருகிறது என்று சொல்லி. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு. ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் வருவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம், பிரபுக்களும் அப்படி வருவார்களாம். பிரபுக்கள் யாருங்க? நல்ல உயர்ந்தவர்கள், நல்ல பண வசதி படைத்தவர்கள், நல்ல நிலைமையிலே உள்ளவர்கள், அதிகாரங்கள் உடையவர்கள். அவர்களை கூட ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 22:27 அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். பிரபுக்களை போல, நல்ல அதிகாரம் படைத்தவர்களை போல, நல்ல வசதி படைத்தவர்களை போல, நல்ல ஆவிக்குரியவர்களை போல வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்களே, ஆகையால் இவர்கள் ரொம்ப பரிசுத்தமோ என்று நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்களை நான் குற்றம் சுமத்தவில்லை. ஏனென்றால் நானே அந்த வஸ்திரம் தரிக்கிறவள் தான். ஏனென்றால் இன்றைக்கு மாலையிலே என்னுடைய மகன் அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது வேதனையோடு அவனிடத்துல சொன்ன, எல்லாரும் அப்படி இல்லப்பா என்று சொன்னேன். அவன் சென்று ஒரு வீடு பார்க்கிற இடத்துல ஒரு தாயார் அப்படி அவங்களை பார்க்கும் போதே நல்ல பென்டிகாஸ்டல் லுக் இருக்கிறது. ஆனால் வாயின் வார்த்தைகளிலே ஒண்ணு கூட சுகம் இல்லை. அந்த வீடே வேண்டாம் என்று ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால பார்க்கறதுக்கு நல்ல பென்டிகாஸ்டல் நகை போடல, நல்லா இருக்கிறாங்க, பார்த்தோடனே அவங்கள முகம் எல்லாம் பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாயின் வார்த்தைகளினாலே சாட்சி கெட்டு போயிடுச்சு. அது செத்த தைலக்காரனுடைய தைலத்துல பரிமளத்தை நாரி போக வச்சிருச்சு.
ஹோல் கிறிஸ்டியானிட்டிக்கு, ஹோல் பெண்டிகாஸ்டலுக்கு ஒரு பெரிய ஒரு இழிவான வார்த்தைகள். வேதனை வேதனை. கிறிஸ்தவர்களே இப்படி வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்றால் புற ஜாதிகள் எத்தனை விதமான வார்த்தைகளை பேசுவார்கள் நம்மை குறித்து. ஒரு வகையிலும் நாம் வேஷம் தரிக்க கூடாது. ஒரு வகையிலும் நான் எப்படி பிரசங்கிக்கிறேனோ அப்படித்தான் என்னுடைய வார்த்தைகள் மற்ற நேரங்களிலும் வர வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், தேவ சித்தமில்லாத வார்த்தைகள், தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் என் வாயிலே வரக்கூடாது. நான் எதை இப்பொழுது பேசுகிறேனோ அதுபோல நான் நடந்து கொள்ளவும் வேண்டும். நான் போதிக்கிறதை நான் செய்ய வேண்டும். இல்லையான நோ யூஸ். நான் ஒரு பெரிய ஜீரோ. நான் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்கினைக்குள்ளாக, நரக ஆக்கினை. பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று அல்ல. நடக்கிறது ஒன்று, சாட்சியாய் காத்து கொள்கிறது ஒன்று அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பேலன்ஸ்ட் லைஃப், ஒரு சமநிலை. கிறிஸ்தவம் என்பதே சமநிலை. எல்லா நேரத்திலும் சர்ச்சில் எப்படி பேசுறோமோ அது போலதான் கொழாடினையும் பேசும். கொழாடிக்கு ஒரு பாஷை, பக்கத்து வீட்டுக்காரர் இடத்துல ஒரு பாஷை, சர்ச்சுக்கு வரும்போது அந்நிய பாஷை அல்ல. அதெல்லாம் வேற அந்நிய பாஷைகளாய் மாறி இங்கேயும் ஒரு அந்நிய பாஷை வரக்கூடாது என்றது. அது ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறது. ஓநாய்கள் அது கொள்ளையிட்டு கொண்டு போகும் இருக்கிற ஒரு சில ஆத்துமாக்களை. இன்னைக்கு சபைகள் ஏன் ஒரு விதத்திலே பெருகினாலும் ஒரு விதத்திலே குறுகி கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட ஓநாய்கள் இருக்கிறதுனாலேதான். வெளியிலே ஆட்டு தோல் நல்லா போத்திக்கிட்டு நல்லா வந்து சபையில உட்கார்ந்து ஆராதனை, நல்ல கை அசைத்து ஆராதனை, கண்களை மூடி அப்படியே பரலோகமே இறங்கி வருகிறது போல ஆராதனை. ஆனால் வீட்டில் எப்படிப்பட்ட ஆராதனை, வெளியிலே எப்படிப்பட்ட ஆராதனை, வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை. எல்லா இடத்திலும் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் இந்த வசனங்களை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அது வாசிக்கும் போது, நீ தேவனுடைய தோட்டமா ஏதேனிலே இருந்தாய் என்று அந்த வசனம் வார்த்தை எனக்கு அப்படி ஒரு ஷாக்கு உண்டானது. இந்த இத்தனை ரத்தினங்களும் இத்தனை விலையேறப்பெற்ற கற்களும் உடையவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வரும்போது எப்படி வந்தான்? எப்படி வந்தான்? வஞ்சித்து விட்டானே முழு மனுக்குலத்தையும் வஞ்சித்து விட்டானே. அதுபோல இந்த கடைசி காலங்களிலும் இப்படிப்பட்ட பிரபுக்கள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் ஓநாய்களாய் ஆத்துமாக்களை திருடிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகியதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லும் போது அங்கே அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். கூடுமானால் யாரை? ஆண்டவரை தெரியாதவர்களை அல்ல, இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடிக்கொண்டு ஓடி ஓடி போய்கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது முன்னதாக உங்களுக்கு எழுதி எச்சரித்திருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன்.
எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய ஊழிய பயணத்திலே அவர் சொல்லுகிறார். தன்னுடைய கொஞ்சம் அந்திம காலத்திலே வருகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இது தேவதாசர்களுக்கு, தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை. உங்களை குறித்தும், நம்ம ஒவ்வொருவரை குறித்தும், ஊழியம் செய்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்மை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு, அது சபையாக இருக்கலாம், ஊழிய ஸ்தாபனமாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சபை. நீங்கள் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சரா இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சிறிய சபை, அந்த பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் அவர் மீட்டிருக்கிறார். அந்த சபைக்குள்ளே நாம் வரும்போது அதை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் அந்திம காலத்திலே அவர் சொல்லுகிறதான காரியங்கள். நான் போய்விடுவேன், ஆனால் சபைகள் எல்லாம் ஸ்தாபித்திருக்கிறேன், இதெல்லாம் கண்காணிகளாய் உங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த மந்தைகளை பத்திரமாய் காத்து கொள்ளுங்கள். கொடிய ஓநாய்கள் அவர்கள் வந்து மந்தையை தப்ப விட மாட்டார்கள். அதில் உள்ள ஆடுகளை திருடி கொண்டு போவார்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு மாறுபாடான போதனைகள், இவைகள் எல்லாம் நாம் கேட்டு தவறி போக கூடாது என்று கர்த்தர் நம்ம இந்த ராத்திரி வேளையிலே எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிப்பதாக. இந்திர நீலம் கடைசியாய் காண்பிக்கிற ஒரு காரியம், நாம் வெளி வேஷதாரர்களாய் நாம் இருக்கவே கூடாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோமோ தேவனுக்கு முன்பாக. சாமுவேலை குறித்து நம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் அவன் உண்மை உள்ளவனாய் நடந்து கொண்டான். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும். ஆகிய நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகும். 1 சாமுவேல் 2:26 நாம் வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆகையால் தான் அந்த 12ஆம் அதிகாரத்திலே தைரியமாய் கேட்கிறார், யாருடைய ஆட்டையாவது நான் எடுத்துக்கொண்டதுண்டா? யாருக்காவது நான் தீங்கு செய்ததுண்டா? அநியாயம் செய்ததுண்டா? எனக்கு முன்பாக நீங்க கொண்டு வந்து அதை சொல்லுங்கள், நான் அதை திருப்பி கொடுக்கிறேன், நான் அதற்குரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு சாட்சி என்று தேவனை சாட்சியாக முன்வைத்தார்கள். ஏனென்றால் இந்த சாமுவேல் வளரும் போதே கர்த்தருக்கும் மனுஷருக்கும் எப்பொழுதும் பிரியமாய் நடந்து கொண்டார். நாம் அப்படி நடக்கும்போது இந்த இந்திர நீலம் இந்த கல்லுகளில் விளையும், இந்த கல்லுகளில் விளையும் இந்திர நீலம். அதுபோல நாம் விளைந்து
அநேகரை விளைச்சலுக்குள்ளாய் கொண்டு வரும். நாம் மறைந்து இருக்கிற ஒரு கல் அல்ல, நாம் வெளியரங்கமாய் வந்து நமக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் எல்லாம் மாறி, வெளி சுவாபங்களும் மாறி தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடக்கும்போது தேவனை பிரியப்படுத்தி மனுஷரை நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் ஓநாய்களைப் போல ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருந்தார். ஆத்துமாக்கள் இடறி விழுவார்கள், தேவனை விட்டு விலகி போவார்கள். ஆகிய இந்த இந்திர நீலம் கற்றுக் கொடுத்ததான இந்த பாடங்களுக்காய் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. இந்திர நீலத்தை குறித்ததான காரியங்கள் எங்களுக்கு கற்று தந்திரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது நியாய இருந்தது போல ஷபலாதி கமரபாக்குறவா. ஓ, நாங்கள் தெய்வ சித்தம் செய்கிறவர்களாய் உம்முடைய இருதயத்திற்கு அதிகவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும் அப்பா. சிவா லதுக்கன மரபாக்குறவா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்திர நீலம் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்துக்கு ஒப்பல்ல என்று பார்க்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறபடி நான் ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்துகிற பைத்தியங்களாகிய எங்களுக்கு நீர் உம்முடைய ஞானத்தை கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈஸியாய் நாங்கள் பார்த்தது இந்த ஆண்டவரே அவனுடைய அலங்கரிப்பாய் இருந்து அவன் ஆண்டவரே இருந்தது போல வஞ்சிக்கிறவர்களாய் நாங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்களும் வஞ்சிக்கப்படத்தக்கவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருக்கிறேன். குடும்பமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க நல்ல தீர்க்கதரிசிகள் எழுந்திருக்கிற மரத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆட்களை பகுத்தறிந்து ராட்சத்துக்கு சேகரித்து ஆண்டவரை கொள்ளையடித்துக் கொண்டு போகிற ஓநாய்களை போல அல்லவா. ஷபாலா தூரமா குரபாலாவா. எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க கிருபைக்கான் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைக்குள்ளாய் நடத்துகிறதுக்கான ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம். அன்பினேஸ்வரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே ஆண்டவரே இந்த இந்திர நீலத்தை குறித்து தியானிக்க கிருபை தந்ததுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல இரவு வேளை நித்திரையை தந்து அதிகாலை போராட்ட சுகத்திலே வந்து கலந்து கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கிருபை தருவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.